ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் சார். சரி. உங்ககிட்ட பாஸ்போர்ட் இருக்கா? இருக்கு சார். பாஸ்போர்ட் வந்து நீங்களே வச்சுக்கணும் அப்படின்னா உங்ககிட்ட சில கேள்விகள் கேட்பா, அதுக்கு நீங்க பதில் சொன்னாதான் உங்ககிட்ட பாஸ்போர்ட் இது பண்ணுவோம் சார். இல்லனா நீங்க ஃபைன் பே பண்ணணும். ஃபைன் கட்டணுமா? ஏன்னா நிறைய பேர் வந்து திருட்டு பாஸ்போர்ட் வச்சிருக்காங்க. டூப்ளிகேட்டா? நாங்க வந்து கவர்மெண்ட்ல இருந்து கூப்பிடுறோம், இந்த காலை கட் பண்ணவோ எதுவுமே பண்ணக்கூடாது சார். இல்லனா உங்க வீட்டுக்கு ரைடு வருவோம். ரைடு வரீங்களா? ஆமா சார், ஆமா சார். மலேசியால என்ன மொழி பேசுவாங்க? மலேசியா மொழி தான் பேசுவாங்க. சரி, சைனால என்ன மொழி பேசுவாங்க? சைனா மொழி தான் பேசுவாங்க. சார், எல்லா ஊர்லயும் அந்த ஜப்பான்ல ஜப்பான் மொழி பேசுவாங்க, தேனில தேன் மொழி பேசுவாங்கன்னுவீங்களா சார்? சிங்கப்பூர்ல என்ன மொழி பேசுவாங்க சார்? சிங்கப்பூர், தாய்லாந்து தான் போயிட்டு வந்தேன். தாய்லாந்து போயிட்டு வந்தீங்களா? ஆமா. என்னென்ன பண்ணீங்க அங்க? அங்க ஹோட்டல்ல தங்கணும். மஜாஸ் பண்ணாங்களாங்க? இல்ல அதெல்லாம் நான் செய்யல சார். அதெல்லாம் லைக் பண்ண மாட்டேன். என் ரூம்ல வந்து தூங்கிட்டேன். தலைவலி தைலம் தேய்ச்சிக்கின்னு நீங்க கூப்பிடடிக்க வந்து பெட்ஷீட் போத்தின்னு படுத்துட்டீங்க. டயர்டா இருந்தேன். ஃபீவரா இருந்துச்சு லேசா. சார், காய்ச்சலோட கூச்சல் போட தாய்லாந்து போய்க்கிறீங்க. ஆமா சார். டிக்கெட் வாங்கியாச்சு. போகாம என்ன செய்ய முடியும்னு சொல்லி தான் போனேன். சரி சார், தாய்லாந்துல ஒரு ஃபேமஸ் மசாஜ் இருக்குது. அந்த மசாஜ் பேர் என்ன? மஜாஜி எல்லாம் தெரியாது சார். மஜாஜி இல்ல சார். சரி, தாய்லாந்துல என்ன பாஷை பேசுவாங்க? அவங்க பாஷை தான் பேசுவாங்க சார். தமிழ் நல்லா பேசுறாங்க அவங்க. தாய்லாந்துல யார் சார் தமிழ் பேசுனுங்கிறாங்க? இந்த கண்ட்ரி வந்து நான் கண்டிப்பா போய் விசிட் பண்ணனும்னா எந்த கண்ட்ரி சார் சொல்லுவீங்க? சைனா தான் போகணும். சரி, நான் இப்ப சொல்றேன் சைனீஸ்ல ஒண்ணு, அது என்னன்னு கண்டுபிடிக்கிறீங்களா? தெரியாது, எனக்கு தெரியாது சார். தாய்லாந்துல போய் தாத்தா தப்பு பண்ணி வந்துக்கிறான்னு